அனைவருக்கும் வணக்கம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இமேஜை பாருங்கள். ஸோ ஒரு 3 இமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ 3மே வந்து பார்த்தோன்னா 2 பேருக்கு இடையில் ஒரு பெரிய காம்படிஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வலிமையாக இருக்கிற மாதிரி, ஒருத்தங்க வந்து வலிமை குறைஞ்சவங்க உருவத்தில் ரொம்ப ஸ்மாலராக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இமேஜஸும் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டாப்பிக்கும் எப்படி வந்து சிமிலராக இருக்குது, எப்படி ரிலேட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்ப்போம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் லினஸ் பவுலிங் அப்படிங்கிறவர். இஸ் அன் அமெரிக்கன் கெமிஸ்ட், காட் 2 Nobel prizes, came up with the concept of electronegativity in 1932 to help explain the nature of the chemical bonds. 2 ஆட்டம் கடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டோட நேச்சர் என்ன, அயனிக் பாண்ட் ஆர் கோவலண்ட் பாண்ட் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இவரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட டெஃபினிஷன் பார்க்கலாம் வாங்க. டெஃபினிஷன்: electronegativity of an element is the measure of tendency of its atom to attract the shared pair of electron towards itself in a covalent bond. So we know very well how the covalent bonds are formed. Equal sharing of electron between the atoms. 2 ஆட்டம் கடையில் ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஆக பேர் தான் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும்னா we need 2 எலக்ட்ரான். ஸோ அது ஒவ்வொரு எலக்ட்ரானை ஈக்குவலாக ஷேர் பண்ணி ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது அந்த பாண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை எப்போவுமே தன்னோட கண்ட்ரோல்லே தன்னோட பக்கமே இழுத்து வச்சுக்கக்கூடிய அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ அது ஒவ்வொரு ஆட்டமுக்கும் வேரியேஷன் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் த அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். HCl மாலிகுல், both hydrogen and chlorine atoms share 1 electron each to form the covalent bond between them. ஹைட்ரஜன் குளோரின் ரெண்டும் ஈக்குவலாக ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி 2 கடையில் ஒரு கோவலண்ட் பாண்டை கிரியேட் பண்ணும். இன் தட் chlorine atom has higher electronegativity and hence it pulls the shared electron towards itself more strongly than hydrogen. அப்படி ஃபார்ம் ஆன அந்த கோவலண்ட் பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் எப்பவுமே it pulls share the electron, it pulls towards itself. குளோரின் வந்து ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர், எலக்ட்ரான் மேலே அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம். ஸோ அதனால் எப்பவுமே என்ன பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் தன்னோட கண்ட்ரோல்லே வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தென் ஹைட்ரஜன். ஸோ அந்த பிஹேவியருக்கு பேர் தான், அந்த கேரக்டருக்கு பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். HCl மாலிகுல்ஸ் 2 கடையில் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கு, கோவலண்ட் பாண்ட். நெக்ஸ்ட் 2 பேருக்கு இடையில் இப்போ சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இமேஜ் பாருங்கள். 2 பேருக்கு இடையில் சண்டை வருது. அப்போ என்ன பண்ணுவோம், கோவலண்ட் பாண்ட் அப்படிங்கும்போது ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரானா. ஸோ அப்போ அதனோட எலக்ட்ரானை பிடிச்சி ரெண்டோட எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். அப்படி இழுக்கும்போது ஹைட்ரஜன் ஹேஸ் வீக் புல் அண்ட் குளோரின் ஹேஸ் ஸ்ட்ராங் புல். ஸோ ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நேச்சர், நல்ல ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம், எலக்ட்ரான் மேலே அளவுக்கு அதிகமான அட்ராக்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் ஹைட்ரஜன். So finally, when the bond breaks, the bonding electrons are left with chlorine and forming H plus and Cl minus ion. ஸோ லாஸ்ட்டாக வந்து பாண்ட் பிரேக்கப் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுத்து பிடிச்சி இழுத்ததுனால 2 எலக்ட்ரானும் குளோரின் பக்கம் போகும், டுவார்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ அதனால் குளோரின் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ், தன்னோட எலக்ட்ரானை குளோரினுக்கு டொனேட் பண்ணதுனால விட்டு கொடுத்ததுனால ஹைட்ரஜன் டேக்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் பீரியாடிக் டேபிளில் எப்படி இருக்குது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் டாப் டு பாட்டம், தட் மீன்ஸ் பீரியட்ஸில் எப்படி இருக்குது, குரூப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர் அக்ராஸ் த பீரியட், ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் இன்க்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீசிங் த நியூக்ளியர் சார்ஜ், அண்ட் தென் லெஃப்ட் சைட் metals are there and right side non-metals are there. So metals generally that attraction of electron is very very less. டொனேட் பண்ணுறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனுடைய அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் நான் மெட்டல்ஸ் ஸோ வெரி மச் ஈகர் டு அட்ராக்ட் த எலக்ட்ரான். ஸோ அதனால் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போக போக நியூக்ளியர் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிளும் அதிகமாக வந்து நான் மெட்டல்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ். ஓகே, தென் டாப் டு பாட்டம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீசிங் த எனர்ஜி லெவல். எலக்ட்ரான்ஸ் அட்டாமிக் நம்பர் அதிகமாக
நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதை ஆக்குபை பண்ணும்போது அடுத்தடுத்து எனர்ஜி லெவல் KLM அப்படிங்கிற சப்ஷெல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி லெவல் அதிகமாகிட்டே போகிறோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால நியூக்ளியஸ்க்கும் அதுக்கு இடையில அந்த அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த ஸ்ட்ராங் புல் வீக் புல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த இழுக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதனால் ஃப்ரம் டாப் டு பாட்டம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் டிக்ரீசஸ். ஓகேங்களா, ரைட். தென் ionic and covalent bonds are very different, but how do we predict if a bond will be ionic or covalent? ஏற்கனவே நம்ம லோயர் கிளாஸில் அயனிக் பாண்ட்னா என்ன, கோவலன்ட் பாண்ட்னா என்னன்னு படிச்சிருக்கோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை வச்சு நம்ம எப்படி வந்து அந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயனிக் ஆர் கோவலன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா the electronegativity of an element help us to understand the difference between ionic and covalent bonding. So electronegativity நம்ம படிச்சோம்னாவே the nature of the bonding அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா electronegativity is the measure of the ability of an atom to a bond to attract the electron. அந்த பாண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் அந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை வச்சு நேச்சர் ஆஃப் த பாண்டிங் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்க. ஸோ Pauling scale is widely used scale to determine the electronegativity, which in turn predicts the nature of the bonding, whether it is ionic or covalent. ரெண்டு ஆட்டம் கடையில் இருக்கக்கூடிய அல்லது மாலிகுல்ஸ் கடையில் ஒரு மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம் அது பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து அயனிக் பாண்டா அல்லது கோவலன்ட் பாண்டா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த Pauling scale அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வைடராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நேச்சர் ஆஃப் த பாண்டிங் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் பிட்வீன் ரெண்டு ஆட்டம் கடையில் இருக்க அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி நேச்சர் ஆஃப் த பாண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, that electronegativity difference is equal to 1.7. ரெண்டு ஆட்டம் கடையில் இருக்கக்கூடிய அந்த electronegativity difference equal to 1.7 அப்படின்னு இருந்தது அப்படின்னா that bond may be 50% ionic and 50% covalent character, equal to 1.7 அப்படின்னு இருந்தோம்னா. ஸோ அயனிக்காகவும் இருக்கலாம் அண்ட் கோவலன்ட் கேரக்டரும் இருக்கலாம். அதுவே கிரேட்டர் தென் 1.7 ரெண்டு ஆட்டம் கடையில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து 1.7 விட அதிகம், 1.9 2 2.1 அது மாதிரி அதிகமாக போக போக ஷோர் த பாண்ட் வில் பி அ அயனிக் பாண்ட். ஓகேங்களா, ரைட். அண்ட் தென் லெஸ் தென் 1.7 1.7 விட 0லேருந்து 1.7 வரைக்கும், சரி 1.6 1.3 0.9 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1.7 எல்லாமே கோவலன்ட் பாண்டாக இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் வேல்யூ we can conclude whether the atoms contains ionic bond or covalent bond அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டு ஆட்டமுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ நமக்கு தெரியும். அது ரெண்டையும் நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா அது அயனிக் பாண்டா அல்லது கோவலன்ட் பாண்டா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. A large difference in electronegativity means one atom will take the electrons completely. This is an ionic bond. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ ஒன் ஆட்டம் எது ரொம்ப அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உள்ளதோ இருக்கோ அது வில் டேக்ஸ் த கம்ப்ளீட் எலக்ட்ரான். ரெண்டு பாண்டிங்கில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கும். அண்ட் திஸ் இஸ் அண்ட் அயனிக் பாண்ட். அப்படி இருந்தது அப்படின்னா அது அயனிக் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜே உங்களுக்கு கன்க்ளூஷன் வந்திருக்கும் பாருங்கள். ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ஒருத்தர் ரொம்ப வீக்காக இருக்கார். அப்போ வந்து பிடிச்சி இழுக்கும்போது யார் ஜெயிப்பா? ரொம்ப ஸ்ட்ராங்காக குண்டாக இருக்கக்கூடியவர் தான் வின் பண்ணுவார். ஸோ சேம் அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். HF மாலிகுல் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் மாலிகுல்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 2.1 அண்ட் ஃப்ளூரினுக்கு 4.0. ஸோ இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அப்படின்னா ஃப்ளூரின் தான், 4 அதனுடைய வேல்யூ. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1.9. ஓகேங்களா. இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம் பாருங்கள். என்ன கண்டிஷன்? ஈக்குவல் டு 1.7, கிரேட்டர் தென் 1.7 அண்ட் லெஸ் தென் 1.7. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ 1.9. தட் மீன்ஸ் கிரேட்டர் தென் 1.7. அப்போ ஷோராக ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் HF இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் நேச்சர் என்னவா இருக்கும்? அயனிக் பாண்டாக இருக்கும். ஓகேங்களா, ரைட்.
And then when the electronegativity of two bonding atoms is very similar, the electrons are shared equally. This produce a covalent bond. இது தெரியும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது, இல்லை சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோன்னா இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், அப்போ ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்கும், அப்போ எந்த பக்கமும் போக முடியாது. இட் மீன்ஸ் கோவலண்ட் பாண்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சிமிலராக இருந்தது அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் கோவலண்ட் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் N2 H2 அண்ட் O2 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ். இது எல்லாமே இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னா தே ஷேர்ஸ் ஈக்குவலி. அப்போ எந்த பக்கமும் போகாமல் சென்டரில் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கும் அந்த எலக்ட்ரான். ஸோ இப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கும், கோவலண்ட் பாண்டாக இருக்கும். தென் இன் அ ட்ரூ கோவலண்ட் பாண்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷேர்ட் ஈக்குவலி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஈக்குவலாக ஷேர் ஆகும். அப்போ ஈக்குவலாக ஷேரிங் அப்படின்னா கண்டிப்பாக கோவலண்ட் பாண்டாக இருக்கும். ஓகேவா? So far we discussed the periodic properties of electronegativity. ஸோ இந்த வீடியோவில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.